பிரம்மம்னா கடவுள். நீ கடவுள் அப்படிங்கிறார். அது ஒரு வார்த்தை போதுமா? அதனால என்ன பிரயோஜனம்? நான் கடவுள் மாதிரி இல்லையே, சாதாரணமாக தானே இருக்கிறேன். ஒரு சில பேர் கேட்குறாங்க, நம்ம ஞானத்தினால கடவுள் ஆயிட்டோம்னா அப்போ இஷ்டப்பட்டதெல்லாம் படைக்கலாம்ல, கடவுளால் தான் எது ஒன்றா படைக்கலாம்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் கடவுள் அப்படிங்கிறதுல நானுங்கிற உணர்வை தான் கடவுள்னு சொல்கிறோம், உடம்பை சொல்லலை. இந்த உடம்புக்குள்ள இருக்கிற ஒரு ஆளை நம்ம கடவுள்னு சொல்லலை. எல்லா உடம்புலையும் எந்த நான் இருக்குதோ அந்த நானுங்கிற உணர்வு தான் கடவுள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்படி அவர் போதிக்கிறார். அப்போ நானுங்கிற உணர்வு கடவுளாக இருந்தோம்னா அப்போ நான் கடவுள்னு அர்த்தம். இப்போ கடவுள உணர்வு எப்படி இருக்கும்? இப்போ கடவுள் அறிவு இருக்குது, நான் கடவுள்ன்ற அறிவு இருக்குது, ஆனால் நான் கடவுளுங்கிற உணர்வு இல்லை. அந்த உணர்வு எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்குறோம். ஒரு பொருளை நம்ம அனுபவிக்கும் போது ஒரு உணர்வு கிடைக்குது. புது ட்ரெஸ் போடும்போது ஒரு உணர்வு, புது நண்பர்களோட பழகும்போது ஒரு உணர்வு, புது விஷயத்தை அறிஞ்சுக்கிறோம். நேற்று வரைக்கும் அவன் காலேஜ் பையன், இப்போ அவன் ஒரு டிகிரி ஹோல்டர், கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னு டிகிரி வாங்கிட்டான். இப்போ அவன் உணர்வு எப்படி இருக்கும்? அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நான் என்ஜினியர் என்ற அறிவு இருக்குது, உணர்வு எப்படி இருக்கும்? நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், அந்த கொண்டாங்க அந்த கம்ப்யூட்டர் என்ன ப்ராப்ளம், இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, இது எப்படி செய்யறதுன்னு சின்ன குழந்தைங்களாம் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த செட்டிங்ஸ் எப்படி மாற்றணும்னு தெரியலையப்பா, எனக்கு இது ஆன் பண்ண உடனே முதல்ல கடிகாரம் பெருசாக தெரியணும், எனக்கு நான் டைம் பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கணும், எப்படி பண்ணி தரல சின்ன குழந்தை எனக்கு இது செய்து தரான். இப்போ அவனுக்கு என்ன அறிவு இருக்குதோ அந்த உணர்வு இருக்குது, என்னால் சொல்லித்தர முடியும் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. அந்த அறிவு இல்லைன்னா என்னால் செய்ய முடியுங்கிற உணர்வும் இருக்காது. இப்போ அவங்ககிட்ட ஒரு உணர்வு இருக்குல்ல, என்ன உணர்வு? இவருக்கு தெரியாதது எனக்கு தெரியுது, நான் அவருக்கு மேலே கொஞ்சம் பலசாலி, அந்த பலம்ங்கிற ஒரு உணர்வை நம்ம உணர்றோம். அப்போ உங்ககிட்ட நேற்று வரைக்கும் காசில் இல்லை, பேங்க் பேலன்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது, நாளைக்கு ஓட்டுற அளவு தான் இருக்குது. திடீர்னு உங்கள் அக்கௌண்ட்டை திறந்து பார்க்குறீங்க, பார்த்தோம்னா 1.5 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ உங்கள் உணர்வு எப்படி இருக்கும்? நேற்று உங்களுடைய பேங்க் பேலன்ஸுடைய அறிவு உங்களை என்ன பண்ணிச்சு? கவலையில் வச்சுருந்தது. இன்றைக்கி அதே அறிவு வேற ஒரு அறிவு வந்துடுச்சு, உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குதுன்னு. இந்த அறிந்த உடனே என்ன ஆகுறீங்க? உங்கள் உணர்வு மாறிடுச்சு இல்லை, எல்லா கவலையும் போயிடுச்சு இல்லை. அப்போ அறிவு வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற உணர்வும் வரணும். என்கிட்ட பைசா இல்லைங்கிற அறிவுனால துன்பம், என்கிட்ட 1.5 லட்சம் ரூபாய் இப்போ இருக்குதுன்ற அறிவுனால ஒரு இன்பம். அப்போ ஒவ்வொரு அறிவும் அதுக்கு உண்டான ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கணும். நீங்கள் உங்களை ஆம்பளைன்னு அறிஞ்சதுனால தானே ஆம்பளை உணர்வு இருக்குது. இதுவே உங்களுக்கு பொம்பளை உடம்பா இருந்ததுன்னா பொம்பளைங்கிற அறிவுனால பொம்பளை உணர்வு இருக்கும். சில பேருக்கு ஆண் உடம்புல பொம்பளை உணர்வு இருக்கு. அது ஏன் அப்படி வருதுன்னா அவனுடைய அறிவு அப்படி இருக்குது. உடம்பு கொடுத்தா கூட அவன் அறிவு என்ன நினைக்குது? நான் பொம்பளை தான் அப்படின்னு அவன் அறிவு உறுத்திட்டே இருக்கு. அப்போது நம்முடைய உணர்வுகளும் எல்லாமே நம்ம அறிவை சார்ந்தது. அறிவினால இந்த உணர்வு மேம்படுது. இன்னும் அறிய அறிய இந்த உணர்வு மேம்பட்டுக்கிட்டே இருக்கு. நாமெல்லாம் டீ குடிக்கிறோம், அதில் ஒன்றும் பெருசாக நமக்கு ஒரு உணர்வுனா டீ குடித்த உணர்வு தான் நமக்கு கிடைக்குது, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ஆனால் டீயே பலவிதமாக இருக்குது, நூற்றுக்கணக்கான டீங்கிறது அந்த தேயிலையில். அதை குடித்து அதுக்கு ரேட்டு போடுற ஒருத்தர் இருக்கிறார், டீ டேஸ்டர்னு பேர். அவங்க அதை பற்றி அறிவு இருக்குது. அப்போ அவனுக்கு தெரியும் இல்லை அந்த டீ ஒன்றுக்கு என்னென்ன உணர்வு இருக்குதுன்னு. நமக்கு என்ன கண்டுபிடிக்க முடியுமா? எதுக்கு விலை போடணுன்னா நம்ம மட்டமானதுக்கு விலையை போட்டு விட்டுருவோம். நம்ம குடிச்சு பழக்கம் அதுதான்.
வசதியான டீ குடித்தோம்னா இது டீயா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். இப்போ வைரத்தை பற்றி அறிவு இருக்கவனுக்கு அதை பற்றிய உணர்வும் இருக்கும் இல்லை, இந்த கல் வைரமா, இந்த வைரத்தில் ஏதாவது தோஷம் இருக்குதா அப்படின்னு சொல்லலாம். அப்போ நவரத்தனங்களை எடை போடுறவனுக்கு எவ்வளோ அறிவு இருக்கும், நமக்கு என்ன இட முடியும்? ஒரு படிப்பறிவு இல்லாதவன் கிட்ட ஒரு கல்லை கொடுத்து, வைரமே பட்டை தீட்டாத வைரம், அவன் நினைப்பான் ஏதோ கல் கொடுத்துட்டு போயிருக்காரு, ஏதோ காசு கீசு போட்டிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு டீயை நான் குடிச்சிட்டு போயிருப்பேன், இந்த கல்லை போட்டு போயிட்டாரு இந்த மனுஷன். அறிவு வந்துருச்சுன்னா அப்போ அது இன்னொருத்தருக்கு இது மாதிரி கல் போட்டிருக்கிறாருனே, கொண்டா கண்ணு கல்லுன்னு பார்க்குறாரு. இது கொஞ்சம் பார்த்த உடனே டேய் அடிச்சிடா யோகம், இந்த பெரிய கல் வைரம் எத்தனை கேரட்டு, 45, 50, 60 கேரட் இருக்குமாடா, ஒரு கேரட் இவ்வளோ 1000 லட்சம் ரூபாய் போகுது அப்படின்னு சொன்ன உடனே அவன் உணர்வு மாறிடுச்சு பாருங்க. அந்த கல்லினுடைய அறிவு அவனுக்கு கருங்கல், ஏதோ கல் வெங்கல்லுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவனுக்கு உணர்வு எப்படி இருந்தது? இது பல லட்சம் ரூபாய்க்கு பொருத்தமான ஒரு கல்லுன்னு தெரிஞ்ச உடனே உணர்வு வருது இல்லை? அப்போ நான் பிரம்மம்னு ஒரு அறிவு கொடுத்தா இப்போ நான் பிரம்மங்கிற உணர்வும் வரணும் இல்லை? அது எப்படிப்பட்ட உணர்வு நமக்கு தெரியல. கடவுளுக்கு என்ன உணர்வு இருக்கோ நமக்கு தெரியாது இல்லை. நமக்கு தெரிஞ்ச கடவுள்லாம் கணபதி, முருகர், அவங்க என்னென்ன உணர்வில் இருப்பாங்க நமக்கு எங்கெங்க தெரியும்? கர்மாம்பூச்சி என்ன உணர்வில் இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். உங்கள் உணர்வு என்ன இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? உணர்ந்து பார்த்தால்தான் தெரியும். இப்போ முன்ன பின்ன கடவுளை நம்ம உணர்ந்ததே இல்லை, அப்புறம் என்ன உணர்வு தான் வரும்? அதான் கேட்குறாரு பாப்பா. பிரம்மம்னு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் எனக்கு அப்படி வாழறதுக்கு முடியலையே, அந்த உணர்வை நான் அடைய முடியலையே, அறிவை அடைந்தேன் உணர்வை அடையலையே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க நினைக்கிறது தப்பு. ஏன்னா பிரம்ம உணர்வுல தான் இருக்கிறாங்க. பிரம்மம் நீன்னு சொன்ன பிறகு பிரம்ம உணர்வு இனிமேல் தான் வருமா? வராதில்லை. இன்னைக்கு தான் சார் எனக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்துருக்குறாங்க, அந்த கோடீஸ்வரன்ற உணர்வுக்கு இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு வரும்னு சொல்லுவாங்களா? அந்த நிமிஷமே நமக்கு உணர்வு வந்துடுது இல்லை? அப்போ இப்போ இனிமேல் தான் நீங்கள் பிரம்மம் ஆனீங்களா என்ன? இனிமேல் நீங்கள் பிரம்ம ஆனீங்கன்னாக்கா கூட உணர்வு வர்றது கொஞ்சம் லேட் ஆகும், எனக்கு கிரெடிட் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகுங்க. சொல்லிட்டாங்க நான் ஒரு 10 நாள் ஆகும் சார் கிரெடிட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 10 நாள் கழிச்சு உணர்வு வரும். ஆனால் நீங்கள் எப்போவுமே பிரம்மம் தான். அப்போ நான் எப்போவுமே பிரம்ம உணர்வு இருக்கணும். இப்போ பிரம்மமாக நீ இருக்கும் பொழுது பிரம்ம உணர்வு புதுசாக உண்டாகுமா? உண்டாகாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் பிரம்ம உணர்வு நமக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறது. முதல்ல பிரம்ம அறிவு தடையில் இருந்தது, அதை ஒரு வழியாக போய்கிட்டாரு. இப்போ பிரம்ம உணர்வை தடை இருக்குது, அதை நாம தான் போகணும். அறிவனுடைய தடையை குரு போய்கிடுவார், ஆனால் உணர்வு தடையை நாம தான் போக்கிக்கணும். ஏன்னா உணர்வு அவங்களுடைய சொந்தம். அறிவு வெளியேந்து வரும், உணர்வை நான் கொடுக்க முடியாது. எப்படி நான் கொடுக்க முடியும்? நான் வேணும்னா தேனை நான் கொடுக்கலாம், ஆனால் தேனுடைய சுவையை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், அந்த உணர்வை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஒருத்தர் சொல்கிறான், அவன் வெளிநாட்டிலேருந்து வரான், அவன் குருடன், இப்போ கண் பார்வைக்காக டாக்டர்கிட்ட வரான். அதனால் வரும்பொழுது அவன் மறுபடியும் திரும்பி சிங்கப்பூர் போவான். அப்போ அவங்ககிட்ட அந்த 10 லட்சம் ரூபாய் கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது. அப்போ ஒரு திருட்டு கேங் என்ன பண்ணுது, நாம் குருடனாக போய் நடிச்சு சிங்கப்பூரில் வந்த மாதிரி நடித்து அந்த பணத்தை வாங்கி நம்ம போயிடலாம். ஏன்னா டாக்டருக்கு இவன் தான் சிங்கப்பூர் ஆளுன்னு தெரியாது, குருடன்னு நினச்சிட்டு இருக்கிறார். அவன் நம்மளை குருடன் கண்டுபிடிச்சிட்டு, கண்ணு தெரியுதுன்னு கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறான். முடியுமா? டாக்டரால் உங்களுக்கு கண்ணு தெரியுதா தெரியலான்னு சொல்ல முடியுமா? சார் அவர் MD எல்லாம் படிச்சிருக்கிறார் சார், ஆப்தால்மாலஜியில் அவர் டாப்பு அப்படின்னு. எப்பேற்பட்ட டாப்பாக இருந்தால் கூட உங்கள் கண்ணு தெரியுதான்னு உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் அறிவு உங்களுக்கு தெரியலன்னா நான் கொடுத்துருவேன். ஆனால் உணர்வை நீங்கள் தான் உண்டாகணும், நீங்கள் தான் மாற்றணும். இப்போ பிரம்ம அறிவு முன்னாடி ஜீவ அறிவு தான் இருந்தது, நான் மனிதன்கிற அறிவு இருந்தது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரம்மங்கிற அறிவை வச்சுட்டேன். இப்போ நான் ஜீவன்கிறது அறிவுலேருந்து அழிஞ்சு போச்சு. இப்போ உணர்வில் இது வரைக்கும் என்ன உணர்வு இருந்தது? நான் ஜீவன்கிற உணர்வு தானே இருந்தது.
நானும் ஒரு மனுஷன், பல கோடி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி, குடும்பஸ்தன், 2 அக்கா தங்கச்சிங்க இருக்கிறாங்க, ஒரு அக்கா 2 தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அப்புறம் பையனுக்கு இப்போ தான் மொட்டை அடித்து காது குத்திருக்கிறோம். இன்னும் ஒரு வருஷத்தில் எல்கேஜிக்கு போகணும். இப்படிலாம் அவனுக்கு உணர்வு எப்படி இருக்குது? அவனை போய் பிரம்மம்னு சொன்னா இந்த உணர்வு மாறிடுமா? அறிவு மாறிடுச்சு, ஆனால் உணர்வு மாறுவதில்லை. ஆனால் உணர்வும் மாறும். எந்த அறிவு கொடுத்தாலும் அந்த உணர்வு மாறும் இல்லையா? அந்த மாற்றத்தை தான் அனிதா கேட்குறாங்க. ஏன் நமக்கு மாறலை? அதுக்கு தடையாக இருப்பது என்னன்னு கேட்டோம்னா நம்முடைய பூர்வ உணர்வுகள் தான். அது அவ்வளோ சீக்கிரம் போகிறதில்ல. அறிவை சீக்கிரமே ரப்பர் போட்டு அழிச்சிடலாம். சில சமயம் அறிவு நம்ம ரப்பர் கூட போட வேண்டியது, தானாகவே மறைஞ்சு போயிடுது. படித்ததெல்லாம் மறைஞ்சு போயிடுது எக்ஸாமுக்கு போகும்போது. ஆனால் உணர்வு போகுதா? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பய உணர்வு, நம்ம பொருளை சேர்த்து வச்சுட்டா தான் நாளைக்கு நல்லா இருக்கும், பணம் இருந்தால் தான் சந்தோஷம் அனுபவிக்க முடியும், பணம் இருந்தால் தான் அந்த உலகத்தில் மரியாதை, பணம் இல்லாதவனுக்கு எந்த மரியாதையும் கிடையாது, பணம் இருந்துட்டுனா நம்ம எது வேணா செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும்பொழுது இந்த உணர்வு உங்ககிட்ட இருக்குதே, அந்த உணர்வை எப்படி நீக்க முடியும்? நீ தான் கடவுளாச்சப்பா, உனக்கு எதுக்கு இந்த பொருளாதாரம், பொருள், உனக்கு எனக்கு பதவி? கடவுள்னு தெரிஞ்சவனுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக இஷ்டம் இருக்குமா? நான் கடவுள்னு தெரிஞ்சவன், மனுஷங்கிட்ட ஏதோ ஒரு பதவி கொடுக்குறாங்க, அது ஒரு 5 வருஷம் தான் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எலெக்ஷன் நிற்கணும், அதுக்கு ஏகப்பட்ட கஷ்டம். எவனுக்கு ஆசையே இருக்காது இல்லையா? நம்முடைய ஆசைகள் தான் நம்முடைய பிரம்ம உணர்வுக்கு தடையாக இருக்கிறது. ஏனென்றால் பிரம்மம் ஆசைகள் அற்றது. பிரம்மத்துக்கு ஆசையே கிடையாது. நம்ம ஆசைகளை துறக்காத வரைக்கும் இந்த பிரம்ம உணர்வு நமக்கு வராது. சரி, இப்படி ஒரு பிரச்சனையை கொண்டாந்து கொடுத்துட்டீங்களே, நான் பழைய ஆளாவே இருந்திருப்பேன், ஏதோ அல்ப ஆசையில் நான் சந்தோஷம் அனுபவிச்சுட்டு இருந்தேன், இப்போ பிரம்மன்னு சொல்லிட்டு ஆசையெல்லாம் விட சொல்லிட்டீங்களே, நான் எனக்கு சந்தோஷத்தை என்ன பண்ணுவேன்னு அப்படின்னு பயப்படுறாங்க. ஆசை இல்லாமல் வர சந்தோஷம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க. ஒருத்தனுக்கு ஆசையே இல்லைங்க, அவனுக்கு ஏதாவது கொடுக்குறோம் சந்தோஷமான பொருளை, அவன் எப்படி அனுபவிப்பான்? ஆனந்தமாக இருக்கும். ஒரு பொருளுடைய ஆனந்தம் அந்த பொருளை சார்ந்திருக்குதா, உன் மனதை சார்ந்திருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு பொருள்லேருந்து கிடைக்கிற ஆனந்தம் அந்த பொருளா, உன் மனதினுடைய அமைப்பா? மனசுக்கு ஒரு அமைப்பு இருக்குல்ல. எல்லாருமே ஆனந்தமாக டூர் போகிறோம். போகிற அன்னைக்கு காலையில் அவங்க அப்பா திட்டார். மற்றவங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்கெல்லாம் அவங்களுடைய ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டாங்க, ஜெர்க்கின்லாம் போட்டுக்கிட்டாங்க, அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அம்மா இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட வேண்டியதெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அப்பா எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு மட்டும் முன்று திட்டார். இந்த பொண்ணோட அமைப்பு எப்படி இருக்குது? இப்போ துக்கமாக இருக்குது. இந்த டூருக்கு எல்லாம் போயிட்டாங்க, பஸ்ஸில் போய் இறங்கி அந்த ஊட்டியிலேருந்து எல்லாம் இறங்கி வராங்க. ஒரே மேகமூட்டமாக இருக்குது, பச்சை கலரில் நீளமாக இருக்குது, எல்லா குழந்தைகளும் ஓடுதுங்க. இந்த குழந்தைக்கு அதே விஷயம் ஆனந்தம் தருதா? இப்போ ஆனந்தம் ஒரு பொருள் தரணும்னா உன் மனசு எப்படி இருக்கணும்? முதல்ல அந்த மனசு எப்படிப்பட்ட மனசோ அது மாதிரி தான் உலகம் தெரியும். இப்போ ஏற்கனவே அதிருப்தியில் இருக்கிறவனுக்கு எங்கே கொண்டு போய் விட்டாலும் அவனுக்கு அதே உணர்வு தான் அவனுக்கு இருக்கும். ஒரே விஷயம் ஒருத்தனுக்கு இன்பம் தருது, ஒருத்தனுக்கு துன்பம் தருது. ஏன்னா அவனோட மன அமைப்பு வேலை வந்து இந்த பொருள் எப்போ என்னை விட்டு போகும்னு பார்த்துட்டு இருந்தான், அவன் எப்போ இதை வெளியே போடுவான்னு அவன் பார்த்துட்டு இருக்கிறான். ஆமாம் சொல்கிறான், என்னங்க இது ரொம்ப காலமாக இங்கே இருக்குது, எடுத்து போட்டுடலாமா? போட்டலாம். இல்லை வெய் அப்படிங்கிறாரு. ஒரு நாள் அது போட்டுடலாங்கிறாரு. வா நல்ல வேலை இது சொன்னார் இன்னைக்குன்னு கொண்டு போய் வெளியே போய் போட்டு வந்துட்டான். அப்புறம் அவன் பார்த்துருந்தான், இன்னைக்காவது போட்டாங்களேன்னு ஒருத்தர் அள்ளிட்டு போகிறான். இவனுடைய அவன் மன அமைப்பு அது வேண்டாங்குது, இன்னொருத்தர் மன அமைப்பு அது வேண்டுங்குது. இப்போ அந்த பொருள் என்ன பண்ணிச்சு? அப்போ சந்தோஷம் அந்த பொருள்னாங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தரணும் இல்லை? அப்போ ஒரு பொருள் சந்தோஷம் தரும்னா உன் மன அமைப்பு முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்.
இப்போ எவனுக்கு வந்து மன அமைப்பு எதை பார்த்தாலும் சந்தோஷம் தருமோ அந்த மாதிரி ஒரு மன அமைப்பு வந்து வச்சுச்சிங்க. ஒருத்தனுடைய மன அமைப்பு எப்படி இருக்குது, எது கொடுத்தாலும் சந்தோஷங்க அப்படின்ற ஒரு மன அமைப்பு இருந்தா கொடுக்காவிட்டாலும் சந்தோஷமா தான் இருக்கும். கொடுத்தாலும் சந்தோஷம். எப்படிறாங்க மன அமைப்பு அப்படி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிச்சு பாருங்க. 4 துவாரபாலகர்கள் இருந்தாங்க. அல்ல சமம், விசாரம், சந்தோஷம். தன்னை சந்தோஷம், தன்னை யார் ஒருத்தன் அந்த மனதை திருப்திப்படுத்திட்டானோ அவனுக்கு எல்லாமே சந்தோஷம்தான். அந்த மன அமைப்பு அப்படி. மன அமைப்பு ஒருத்தனுக்கு மோசமாக இருந்ததுன்னா அவனுக்கு எங்கே போனாலும் சந்தோஷம் கிடைக்காது. முகம் வெடியவே வெடியாது. அது கொடுத்து பார்த்தா சார் அப்போ அப்படியே தான் இருக்கிறாரு. சரி அது பிடிக்கலையோன்ட்டு இதை கொடுத்து பார்த்தா அப்போ அப்படியே தான் இருக்கிறாரு. யாருக்கிட்ட? அவர்கிட்ட தான் சார். அவர் மனப்பே அப்படி தான் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்முடைய மன அமைப்பு ஆசையற்ற நிலைங்கிறது என்னென்னா நிறைவான மனசு. நிறைவான மனசு பேர் தான் ஆசையற்றதுன்னு அர்த்தம். அதனால் அவருக்கு சுகம்லாம் வராதுன்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு தான் அதிகமான சுகம் கிடைக்கும். சின்ன சின்ன பொருளெல்லாம் கூட சந்தோஷம் தரும். மற்றவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தரணும், அந்த பொருள் பெருசாக இருக்கணும். அதை விட பெட்டராக ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்படி தான் எல்லாரும் ஆசை பயப்பட்டவர்கள் எந்த பொருளை கொடுத்தாலும் இதை விட பெட்டராக கொடுத்தா நல்லா இருக்குமே, இதை விட நல்ல வேறு பிராண்ட் இருக்குதா அப்படின்னு தான் தேடுறாங்க. எல்லாருமே எந்த பொருளை கொடுத்தாலும் அதை விட மேலான ஒன்று இருக்குதுன்னு தெரிஞ்சு தான் வாங்குறாங்க. இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருந்தால் கூட இனிமேல் கண்டுபிடிச்சா அதை வந்துட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கூட இருப்பாங்க. இந்த பிரம்ம ஞானம் நமக்கு பயன் தரணும்னா, பிரம்மமாக வாழணும்னா அது ஒன்றே ஒன்று தான், மன நிறைவோடு இருத்தல். அவனுக்கு ஆசைகள் இருக்காதுன்னு அர்த்தம். ஆசை விட்டுடுன்னு சொல்லலை, அவனுக்கு ஆசைகள் இருக்காதுன்னு தான் சொன்னேன் தவிர ஆசை விடலை. அவனுக்கு ஆசை இருக்காது. அவன் மனம் நிறைவாகவே இருக்கிறது. ஆசைப்படும் பொருளெல்லாம் கொடுத்தோம்னா அவன் ஆசைப்பட மாட்டான், அனுபவிப்பான். இப்போ புரியுதுங்களா? சுவாமி, இந்த உலகில் அனைவரிடமும் எல்லா விஷயத்திலும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் விவரமாகவும் இருக்க நேரிடுகிறது. ஆனால் ஆன்மீக பாதையில் இருந்து கொண்டே அன்பாக மற்றும் வெளிப்படையாக இருக்க முடிவதில்லையே, இது யதார்த்தமா ஐயா? உதயன், வடவள்ளி. 2 விஷயம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணுங்க. இந்த பிரம்ம ஞானம் பெற்றவர்கள் அவங்களுக்கு அறிவும் இருக்கிறது, உணர்வும் இருக்கிறது. இப்போ நான் சொல்லி முடிச்சதில் அவங்க உணர்வு எப்படி இருக்கும்? திருப்தியாக இருக்கும். வெறுப்பு இல்லாமல் இருக்கும், சமமாக இருக்கும். ஆனால் அறிவு சமமாக இருக்குமா? அது கரெக்டாக இருக்கும். மனசு அமைதியாக சாந்தமாக திருப்தியாக இருக்கும். இந்த ஞானம். அறிவு எப்படி இருக்கும்? பல மடங்கு கூர்மையாக இருக்கும். ஏன்னா விசாரம் பண்ணியும் கண்டுபிடிச்சவன். அதனால் யார்கிட்ட எப்படி பேசணும், எதை யார்கிட்ட சொல்லக்கூடாது, யார்கிட்டேருந்து எதை நம்ம வந்து மறைக்கணும், யார்கிட்ட எதை வந்து வெளிப்படுத்தணுங்கிற அறிவு அவனுக்கு இருக்கும். ஆனால் பிரம்மஞானிங்க தான் எல்லாத்தையும் சொல்லிடணுமா? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அறிவிலே நமக்கு பேதங்கள் இருக்கலாம், ஆனால் உணர்விலே அபேதமான உணர்வு. பகைவன்கிட்டையும் அதே அன்பு தான், நண்பன்கிட்டையும் அதே அன்பு தான். ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் பகைவன். அறிவில் எனக்கு தெளிவாக தெரியும், உணர்வில் எனக்கு வித்தியாசம் தெரியாது. ஞானிக்கிட்ட வந்து கல், ஓடு, தங்கம் 3த்தையும் பார்த்தோம்னா இது கல்லுங்க, இது ஓடு, இது தங்கம்னு சொல்லுவார். உங்களுக்கு எதாவது 3 வேணாம், 3 வேண்டாம். அது என்னங்க அது? அப்போ அறிவில் ஒரு தெளிவு இருக்குது இல்லை, உணர்வில் என்ன இருக்குது? அது மேலே விருப்பம் இல்லை, வெறுப்பம் இல்லை. தங்கத்தை மட்டும் வைங்க அப்படின்னா அது ஒரு விருப்பு, இது மேலே வெறுப்பு. சரி, ஓடை கொண்டு போய் மட்டும் எடுத்துக்கிற, இதெல்லாம் எடுத்துக்கன்னா அது ஒரு விருப்பு, இது வெறுப்பு தானே. அதில் என்ன உயர்வு தாழ்வு இருக்குது? இப்போ உணர்வில் அவருக்கு ஒரு சமமான உணர்வு பார்க்குறாரு. இந்த ஓடுக்கு இருக்கிற மரியாதை தான் ஏன் இதுக்கு இருக்குது. ஆனால் அறிவில் சொன்னோம்னா இது வந்து 8 கிராம், அதனால் 1 சவரன். இப்போ அது 50,000 ரூபாய்க்கு இது போகும். இந்த ஓடு இது ஒன்றுத்துக்கு யூஸ் இல்லை, ஏதாவது சுரண்டத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த கல் எது யூஸ் ஆகும், தேங்காய் உடைக்க கூட யூஸ் இல்லை அப்படின்னு அவர் இருப்பார். இந்த அறிவெல்லாம் இருக்கும், அறிவு இருக்கும், ஆனால் உணர்வில் சமத்துவம் இருக்கும். அந்த அறிவு எப்படிப்பட்டது? பிரம்ம அறிவு. பிரம்மமும் இப்படி தான் பலவிதமாக தோன்றி கொண்டிருக்கிறது. இந்த தோற்றங்கள் பலதாக தான் இருக்கும். இந்த பிரம்மம் கெட்டவனாகவும் இருக்குது, நல்லவனாகவும் இருக்குது, பசுவாகவும் இருக்குது, பாம்பாகவும் இருக்குது, எல்லாம் இருக்குது என்ற அறிவு இருக்கும். ஆனால் உணர்வில் இது விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கும். அதனால் தெளிவாக இருங்க. இந்த பிரம்மஞானிங்கிற இளிச்சவாயம் கிடையாது. அவன் கரார் திரவழி சரியாக இருப்பான், எல்லாத்தையும் சரியாக முடிவெடுப்பான். ஆனால் உணர்வில் அவனுக்கு எப்படி இருக்கும்? விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பான். அவங்ககிட்ட கோபம் வரும், அது வெறுப்புனால வந்த கோபம் இல்லை. கோபப்பட்டாதான் இவனுக்கு அறிவு வரும் அப்படின்னா அது படணும். எனவே அவனுடைய அறிவு எல்லாமே தர்ம அதர்மங்களை வேறுபடுத்துவதில் கரெக்டாக இருப்பான். உணர்வில் தர்மத்தின் மீதும் அதர்மத்திற்கும் சமமான பாவனை வைத்திருப்பான். இப்படி புரிஞ்சுக்கங்க. சுவாமி, சாதாரண மரணத்திற்கும் மூளைச்சாவுக்கும் உள்ள வித்தியாசம் பற்றி சாஸ்திரம் என்ன கூறுகிறது? ராஜாமணி, ரெண்டுமே சாவுதான். எல்லா மரணம் என்பதே மூளை சாவு தான். சாதாரண சாவுன்னு ஒன்றுமே கிடையாது. எல்லாரும் மரணத்தில் தான், மரணத்தின் போது மூளை தான் சாகும். மூளை செத்தாதான் மரணம்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாருமே மூளை செத்த பிறகு தான் சாகிறாங்க. இப்போ ஒருத்தர் செத்துட்டாரா அப்படின்னு பார்க்கறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவோம்? மூக்கில் கை வச்சு பார்ப்போம். இப்போ யோகிகள்லாம் சுவாசம் பண்ணாமல் கூட இருக்கிறாங்கல்ல, அவன் மரக்கட்டை மாதிரி மூச்சு விடாமல் இருக்கலாம். அதனால் அவனுக்கு மூச்சு காற்று வரலைங்கிறதுனால செத்துட்டான்னு சொல்ல முடியுமா? சரி, அப்புறம் இதயத்தை துடிக்குதான்னு பார்ப்பாங்க. அதுவும் கூட துடிக்கலாம், துடிக்காமல் இருக்கலாம். அவன் செத்துட்டானா இல்லையான்னு அதை வச்சு சொல்ல முடியாது இல்லையா? முன்னெல்லாம் எல்லாருமே இதயம் துடிக்காததை வச்சோம், மூச்சு விடாததை வச்சோம், நாடி தொட்டு பார்த்தோம், மரணம்னு சொன்னாங்க. இப்போ டாக்டருங்க சொல்கிறாங்க அது மரணம் இல்லை, மூளை செத்தாதான் மனுஷன் செத்ததா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூளை சாவு தான் மரணத்தின் தெளிவான அடையாளம். மீதியெல்லாம் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், கூடலாம், குறையலாம். நின்று போன இதயத்தை கூட நம்ம ரிசரக்ஷன் பண்ணலாம், ஒரு ஷாக் கொடுத்து அதை தூண்ட விட்டுடலாம். அதனால் அவங்க இதை நின்றுச்சு எடுத்து தூக்கிட்டு போ, கட்டையை தூக்கிட்டு போகணும்லாம் சொல்கிறது இல்லை. எத்தனையோ பேர் அங்கே புதைக்கும் போது எழுந்துக்கிறாங்க. அதனால் எல்லாருமே இப்போ மூளை சாவை தான் அது பார்க்குறாங்க. மூளை சாவை எப்படி கண்டுபிடிக்கிறது? கண்ணை திறந்து லைட் அடித்து பார்ப்பாங்க. இப்போ லைட்டு பட்டால் கண்ணு திறக்கும், மூடும். அது ஒன்றும் செய்யலைன்னா ஆள் போயிட்டாங்கன்னு மூளை சாவுக்கு. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, மூளைக்கும் மரணத்துக்கும் தொடர்பு இருக்கிறது. மரணத்தை நிச்சயப்படுத்துவதற்கு மூளையை தான் நம்ம பார்க்கணுன்றது தான் மூளை சாவுன்னு பேர் வச்சுருக்காங்க. தவிர சாதாரண சாவு மூளை சாவுன்னு ரெண்டு கிடையாது. எல்லா சாவுமே மூளை சாவு தான். இதில் சாஸ்திரம் என்ன பேசுறது இருக்குது? சாவை பற்றி என்ன சொல்கிறாங்க? இந்த உடம்பு மூளை சாவுலாம் சொல்ல மாட்டாங்க. அப்போ மூளை வேலை செய்யுது. மூளை செய்யாமல் எப்படிங்க இந்த உடம்பு வேலை செய்யும்? இதயம் துடிக்கிறது எதனால்? சுவாசம் வர்றது எதனால்? மூளை செத்துட்டாக்கா சுவாசம் வருமா? வராது. மூளை வேலை செய்துகிட்டே தான் இருக்கும். மூளையில் சில வேலைகள் இருக்காது. இந்த பேசுகிற வேலை, எடுக்கிற வேலை, நடக்கிற வேலை இருக்காது. ஆனால் சுவாசம், மலநீர் கழித்தல், யூரின் பிரியது எல்லாமே மூளையினுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதனுடைய அடிப்படை ஃபங்க்ஷன் அதெல்லாம் இருக்கும். அதனால் மூளை தான் எல்லா உறுப்புக்கும் காரணம். இந்த மூளை சாவு அடைஞ்ச பிறகு உடனடியாக மற்ற உறுப்புகள்லாம் செத்து போகிறதில்ல, அது வேலையை தான் நிறுத்திடுச்சு. இப்போ மூளை கூட வேலையை தான் நிறுத்திடுச்சு, மூளை செத்து போகலை. நம்ம பேச்சுக்கு சொல்கிறோம். அப்போ மூளை இன்னொருத்தர் வைக்க முடியுமானா அது முடியாது. ஆனால் மற்ற உறுப்பை வைக்கலாம். மூளை உயிரோடு தான் இருக்கும். மூளை ஒட்டுமொத்த வேலையும் நிறுத்திடும், அங்கே ஃபயரிங் இருக்காது. இதயமும் நின்றுடும், கிட்னியும் நின்றுடும். ஆனால் கொஞ்ச நாளுக்கு அது உயிரோடு இருக்கும். அந்த உயிருங்கிறது வேற, அது உடல் ரீதியான உயிர். இந்த மூளை சாவும்போது ஜீவனை வெளியே போனதை தான் நம்ம சாவுன்னு சொல்கிறோம். அந்த கேள்வி இப்போ நமக்கு வேண்டாம். அவர் கேட்ட கேள்வி அவ்வளோதான். சாதாரண சாவுக்கும் மூளை சாவுக்கும் வித்தியாசம் இருக்குதா? சாஸ்திரம்னு
சாஸ்திரம் இதுக்கு தலையிடவே வேண்டியதில்லை. எல்லாருமே மூளை சாவில் தான் சாகுறாங்க. இருந்தாலும் அவங்க செத்த பிறகும் மூளையில் உயிர் இருக்கும், அறிவு இருக்காது. இதயத்தில் உயிர் இருக்கும், செயல் இருக்காது. சிறுநீரகத்தில் உயிர் இருக்கும், செயல் இருக்காது. மறுபடியும் கொண்டு போய் இன்னொருத்தர் உடம்புல வச்ச உடனே அது வேலை செய்ய ஆரம்பிச்சு உயிரோட தான் இருக்கும். ஏன் அப்போ இந்த கிட்னி இங்கே வேலை செய்யலைன்னா மூளை செத்துடுச்சு, மூளையினுடைய அறிவு போயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கங்க. எண்ணங்களின் பிறப்பிடம் வெளியே உள்ளதா, நமக்குள் எழுகிறதா? எண்ணங்களை கட்டுப்படுத்த நம்மால் முடியுமா? கட்டுப்படுத்துவது சரியா? விளக்கம் தாருங்கள் குருவே. ஹேமலதா, பெங்களூர். எண்ணங்கள் எல்லாமே எண்ணங்கள் ஆத்மாவில் தான் எண்ணங்களே தோன்றும். எண்ணுவதற்கு அறிவுடைய பொருள் இருக்கணும் இல்லையா? அறிவற்ற பொருள் எங்கேருந்து எண்ணம் வரும்? கட்டாயம் நம்ம மூக்குலேருந்து எண்ணம் வரதில்லை, கண்ணுலேருந்து வரதில்லை, கை கால் நகத்துலேருந்துலாம் எண்ணம் வருதில்லை. உடம்புலேருந்து எண்ணம் வருதுன்னு சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சரி, அப்போ எங்கேருந்து எண்ணம் வந்திருக்கும்? இந்த உடம்புலேருந்தே வரலன்னா வெளியே இருந்து இப்படி எண்ணம் வரும்? வெளியே இருந்தால் எண்ணங்கள் வராது. வெளியே இருந்து தூண்டுகோள்கள் வரலாம். வெளியே ஒரு நல்ல ஐஸ்கிரீம் இருந்ததுன்னா அது உன் எண்ணத்தை தூண்டும். ஆனால் எண்ணம் எங்கேருந்து வரணும்? என்கிட்ட தான் வரணும். எண்ணங்கள் தோன்றும் இடம் எல்லாம் என்னிடம் இருந்து தான். அது ஆத்மா சைதன்யத்திலேருந்து தான் தோன்ற முடியும். அந்த எண்ணங்களுடைய இருப்பிடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா அது புத்தி அல்லது அந்த கரணம். இப்போ அந்த கரணம் தான் எண்ணங்களை உண்டு பண்ணுது. ஆனால் எதுலேருந்து உண்டு பண்ணுதுன்னா ஆத்மாவிலேருந்து தான் உண்டு பண்ணுது. ஏன்னா அந்த கரணமே ஆத்மாவிலேருந்து தான் வந்தது. அந்த ஆத்மா எண்ணங்களை உண்டு பண்ணுவதற்கு அந்த கரணத்தை தான் அந்த கரணமாக மாறி எண்ணங்கள் இருப்பிடமாக வைத்திருக்கிறது. சரி, இந்த எண்ணங்கள் எப்போ எழுந்துக்குது, எதை பற்றி எழுந்துக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எண்ணங்கள் எழுத ஆத்மா எப்படிப்பட்ட ஆத்மா? புத்தியாக இருக்கின்ற ஆத்மா. சாதாரண ஆத்மா இல்லை, முக்கிய ஆத்மா இல்லை, புத்தியாக வடிவெடுத்திருக்கிற ஆத்மா. அதை தான் இதெல்லாம் செய்யும். புத்தியாக இருக்கின்ற ஆத்மாவிலிருந்து எண்ணங்கள் தோன்றுகின்றன. எந்த எண்ணம் எப்போ தோங்கும், எதுக்கு வருது அப்படின்றது கேட்டோம்னா அதுக்கு 2 விதமான தூண்டுதல்கள் இருக்கலாம். ஒன்று அகத்தூண்டுதல், இன்னொன்று புறத்தூண்டுதல். அகத்தூண்டுதல்ங்கிறது உன்னுடைய புத்தியிலேருந்தே எண்ணம் வரலாம். இது எண்ணங்கள் நினைவாக இருப்பதனால எத்தனையோ விஷயங்களை கேட்டு தெரிஞ்சு நினைவாக வச்சிருக்கிறோம். அந்த நினைவிலிருந்து எண்ணங்கள் வரலாம். இந்த பிறவிலிருந்து நினைவிலிருந்து வரலாம். இந்த பிறவிக்கு முன்னாடி ஒரு உடம்புல இருந்தோம் இல்லையா, அதெல்லாம் கூட இந்த நினைவில் இருக்கும், அதுல இருந்தும் வரலாம். அந்த வாசனை, அது பேர் வாசனை சம்ஸ்காரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சோர்ஸ் அகம் உள்ளிருந்து புறப்படும், இன்னொன்று வெளியே இருந்து வரக்கூடியது. வெளியே இருந்து வருதுன்னா அப்பவும் எண்ணம் நம்மகிட்ட இருந்தா வரணும். ஆனால் தூண்டுறது எங்கன்னு பார்த்தா அகத்தூண்டுதலா புறத்தூண்டுதலா? அகத்தூண்டுதல்னா உள்ளுக்குள்ளேருந்து வர்றது. புறத்தூண்டுதல்ங்கிறது நாம் பார்க்கின்ற பொருள். கண்ணு முன்னாடி ஒன்று பார்த்துட்டோம், பார்த்த உடனே அதை பற்றி ஒரு எண்ணம் வருது. ஐயோ இது நம்ம பயனாக இருக்குமே, இதை கொண்டு போய் நம்ம மகளுக்கு வாங்கி கொடுத்தா அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள், இதை தானே கேட்டுட்டு இருந்தா அப்படின்னும் போது ஒரு எண்ணம் வருது, இதை வாங்கிடலாம், இதை பர்ச்சேஸ் பண்ணலாம், இதை கொண்டு போய் கொடுத்தா அவள் ஹாய் டாடின்னு சந்தோஷமாக வாங்கிக்குவா அப்படின்னு ஒரு எண்ணம் வருதுல, அது வெளியேந்து தூண்டுதல்னு வரலாம். இப்போ புறத்தூண்டுதல், அகத்தூண்டுதல். எங்கேருந்து தூண்டுதல்னா தோன்றும் இடம் அந்த கரணம். அந்த கரணம் எப்படி உண்டாகுது? அதனுடைய படை நினைவுகளிலிருந்து உண்டாக்கலாம். சரி, அந்த கரணமாக இருக்கிறது எதுனா ஆத்மா. எனவே ஆத்மா தான் எண்ணங்களுடைய பிறப்பிடம். அது கட்டுப்படுத்த முடியுமான்னு? வெளியேந்து வர எண்ணமாக இருந்தாலும் உள்ளேந்து வருகின்ற, அதாவது வருகின்ற இடம் இல்லை, புறத்தூண்டுதலோ அல்லது அகத்தூண்டுதலோ எப்படி இருந்தாலும் எண்ணங்கள் உங்களுக்கு திருஷ்யம் தானே. வெளியேந்து மகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணமும் உங்களுக்கு தெரியுது. உள்ளுக்குள்ளேருந்து நீங்கள் வெளியே தூண்டுதல் இல்லை, குழந்தை ரொம்ப நாள் ஆசைப்பட்டா இன்னைக்கு அது கிடைக்குமான்னு நீங்களே தேடி போய் கூட ஒரு பொருளை வாங்கலாம். அப்போ அகத்தூண்டுதல் எப்படி இருந்தால் ஒன்று எண்ணங்கள் உங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியறதுனால அதை நீங்கள் ஏன் தடுக்கணும்? தடுக்கிறதுனா என்ன? அது என்ன வந்தா என்ன? தடுக்கிறதுனா என்ன? எண்ணத்தை செயல்படாமல் தடுக்கிறதுன்னு பேர். எண்ணங்கள் வராமல் செய்ய முடியாது. வந்தா வந்துட்டு போகுது, நீங்க அதுக்கு மரியாதை கொடுக்குறீங்க, தோற்றம் தானே அது.
நம்ம தான் தோற்றத்தை பற்றி பேசணும் இல்லை. ஒன்று தோன்றுச்சுங்க எங்கிட்ட இருந்து, அது எதுக்கு பொய்ன்னு சொல்லிவிடாமல், அது பயனில்லைன்னு சொல்லாமல், அது அசத்து அச்சித்து துக்ககரம்னு தெரிஞ்சதுன்னா அது எதுக்கு வளர விடுறீங்க? அதை நிறுத்தலாம் வேண்டாம். அதான் பிரதிச்சனம், நீங்கள் சொல்லிச்ச பிரதிச்சனம் சங்கல்பத்தை நிகிரகம் பண்ணுங்க. ஒரு எண்ணம் வந்ததுன்னா அதை நிறைவேற்றலாமா கூடாதாங்கிற உரிமை உங்கள்கிட்ட இருக்குது. ஒரு எண்ணம் பிறந்துடுச்சு, செய்யலாமா செய்யக்கூடாதான்னு உங்களுக்கு இருக்குது இல்லை, அந்த உரிமையை பயன்படுத்தி அதை நிறுத்துங்க, அதோட போயிடும். எண்ணத்துக்கு பேர் தியாயத்தேங்கிறார். எண்ணுவதே தியானம்ங்கிறார். தியாயத்தே, தியாயாத் சங்கல்பம் உண்டாகிறது, சம்பவதி. தியாயாத் சங்கல்பம் சம்பவதி, சங்கல்பத்தாத் காமம் சம்பவதி. சங்கல்பம் வந்துடுச்சுன்னு சொன்னால், எண்ணம் வந்துடுச்சுன்னா அது ஆசையாயிடுது. ஆசையாயிடுச்சுன்னு சொன்னால் குரோதம் வந்துடும். இதெல்லாம் அதுக்கப்புறம் வரிசையாக பகவத்கீதையில் சொல்கிறத பார்க்கணும். அப்போ முதல்லையே அதை வந்து டக்குன்னு கட் பண்ணிடணும். அதுக்காக நீங்கள் எதுவுமே எண்ணக்கூடாது, எதையுமே பார்க்கக்கூடாது, இது தூண்டிடும் நம்மளுக்கு. அந்த எண்ணம் வந்துருச்சுன்னா அதை நிறைவேற்றலாமா நிறைவேற்றக்கூடாதுங்கிற உரிமை நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அங்கே தான் அதை கட் பண்ண முடியும், வராமல் நிறுத்த முடியாது. அதில் எண்ணங்களை வந்து நாம் அது திருஷ்யம்னு தெரிஞ்சுக்குங்க, அதை நிறைவேற்றுகின்றது பொருள் என்னுடையதுன்னு தெரிஞ்சுக்குங்க. எண்ணங்களிலே தர்ம எண்ணங்களை அனுமதியுங்கள், அதர்ம எண்ணங்களை அனுமதிக்க வேண்டாம். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? எண்ணங்களை நிறுத்த வேண்டாம். தர்ம எண்ணங்கள் வந்தால் வரட்டும், அதர்ம எண்ணங்கள் வந்ததுன்னா நிறுத்திடும். தர்மம் எது, அதர்மம் எது? எது உனக்கும் மற்றவங்களுக்கும் சுகம் தருமோ அது தர்ம எண்ணம். எது உனக்கு மற்றவங்களுக்கு சுகம் தரும், மற்றவங்களுக்கு துக்கம் தருமோ அது அதர்ம எண்ணம். அல்லது மற்றவங்களுக்கு துக்கம் தரும், உனக்கும் துக்கம் தரும்னா அதுவும் அதர்ம எண்ணம். இப்போ துக்ககரமான எண்ணங்கள் வளர விடாமல் நிறுத்துங்கள், சுகம் தரும் எண்ணங்களை செய்யுங்கள். அப்போ சுகம்னு சொல்லிட்டீங்களே, நான் அதை பயன்படுத்தினா அது துக்கம் தருமா மற்றவங்களும் பாருங்கள். அதனால் எண்ணங்களை தர்மா தர்மம்ங்கிற விவேகத்தினாலே சங்கல்பத்திலேயே அதை தடுத்து நிறுத்துவது நம்மக்கிட்ட கொடுக்கப்பட்ட சக்தி. இது அபியாசம், இது பேர் வைராக்கியம்னு பேர். இந்த அபியாசத்தினால மனதை நிறுத்த முடியும்னு சொல்கிறாரு. அபியாசேன வைராக்கியன, மனசை நம்ம திருடம் செய்யலாம் அப்படின்னு பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறார். இந்த அபியாசங்கிறது தான். சமீப காலமாக மக்கள் அதிகமாக கோயிலுக்கு படையெடுக்கிறாங்களே, என்ன காரணம்? கடந்த ஒரு 10 வருட காலமாக இது ரொம்ப அதிகமாக நான் வந்து கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லிங்க சார். மக்கள்கிட்ட பக்தி அதிகமாகிடுச்சா இல்லை மக்களுக்கு தேவைகள் அதிகமாகிடுச்சுங்க? இது மக்கள்கிட்ட கோயில் போகிற பழக்கம் இப்போ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. ஆண்களும் பெண்களும் இருக்கிறாங்க. இப்போ குழந்தைங்களும் கூட இப்போல்லாம் போக ஆசைப்படுறாங்க. இதனால் பக்தி அதிகமாகிடுச்சா அப்படின்ற கேள்வி இல்லை. அதுவும் வந்து ஒரு வியாபார ஸ்தலமாக இருக்குது. பொழுதுபோக்குக்கு என்னென்ன அம்சம் இருக்குதோ அங்கெல்லாம் இருக்குது. பொழுதுபோக்கு அம்சங்கள்லாம் இல்லைன்னா யாரை கோயிலுக்கு போவாங்களா? பார்க்குக்கு போகிறதுக்கு பொழுதுபோக்குக்காக, போட் யார்டுன்னு சொல்கிறாங்க, படகு ஓட்டுறதுக்கு, ஏரிக்கரை, கடத்தெரு, இங்கெல்லாம் போகிறாங்க. இப்போ கோயிலுக்கு போகிறதும் ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்குது. அவங்க பார்க்குறாங்க மற்ற இடத்துல போகிறத விட இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு. இன்னும் கூட ஒரு கடையும் இல்லை, ஒரு ஜனங்களும் இல்லாத ஒரு கோயில் போகிறாங்களா? கோயில் போகிற பழக்கம் நிறைய வருதுங்கிறீங்க. எத்தனையோ கோயில் ஆள் அடமாட்டமே இல்லை. நான் பார்த்தேன். அது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி திருவட்டானம் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலத்தில் ஒன்று, திருக்கோவலூர் என்ற ஊர்கிட்ட ஒரு கிராமத்தில் அந்த கோயில் இருக்குது. ரொம்ப புகழ்பெற்ற திருஞான சம்பந்தரும் பாடியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு கோயில், திருக்கோயிலுக்கு கார்த்திகை அன்னைக்கு போகிறோம். திருக்கார்த்திகை அந்த தெருவெல்லாம் அந்த ஊர் ஜனங்களுக்கு தெருவில் வந்து கோலம் போட்டு அதில் குத்துவிளக்கு வைக்கிறது வழக்கம். திருக்கோவலூர்கிட்ட இருக்கிற கிராமத்தில் வீடுகள் எல்லாமே கூரைகள் வைந்தது, நல்லா மூழ்கி இருக்கிறாங்க. ஜனங்கள்லாம் கோலாகலமாக இருக்காங்க. அப்புறம் கையில் அந்த இது சுற்றுவாங்கல்ல, அந்த ஆலவட்டம் சுற்றுற மாதிரி ஒன்று சுற்றிட்டு எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க.
நாங்கள் அது கோயிலுக்கு தான் போயிட்டுருக்குறோம், இதெல்லாம் ரசிக்கிறோம். அந்த தெரு முனையில் ஒரு பிள்ளையார் கோயில், அங்கே தாரத்தப்பட்ட அடிச்சுட்டு கார்த்திகைக்கு என்னென்னோ கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஏகப்பட்ட விமரிசை, அதில் அக்னி சட்டி தூக்குறது, இதெல்லாம் அங்கே கூட்டமாக நிறைய கூட்டங்க இருக்குது. அங்கே ராட்டினம் இருக்குது, அப்புறம் கையில் பிடிச்சிட்டு இருக்கிற விளையாட்டு சாமான்கள் இதெல்லாம் இருக்குது. ஆண் பெண் குழந்தைகள் எல்லாம் நிரம்பியிருக்கிறாங்க. ஆனால் நான் போன சிவன் கோயில் பாழடைஞ்சிருந்தது, மதில் சோறு உடஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் வழி தேடி உள்ளே போகிறோம், இருட்டாயிடுச்சு. கோயிலுக்குள்ளே உள்ளே போனோம்னா தூரத்தில் யாரோ ஒருத்தர் கோலம் போட்டுட்ருக்கான், ஒரே ஒரு விளக்கு ஏறிட்டு. ஏன் கோயிலுக்கு அங்கே, அதுவும் கோயில் தானே. நீ நினைக்கிற மாதிரி மக்கள் அதுக்கு 100 அடி தள்ளி இருக்கிற பிள்ளையார் கோயில் இருக்கிறவங்க மிக பழமை வாய்ந்த கோயில்கள் போகிறதில்ல. ஏன்? அங்கே பொழுதுபோக்கு அம்சம் இல்லை. இப்போ எல்லாரும் பொழுதுபோக்கு அம்சம் இருக்கிற இடத்துல கூட்டம் போய்கிட்டே இருக்கு. அது ஒரு பொழுதுபோக்காயிருக்கு, ஜனங்களே ஒரு பொழுதுபோக்காயிருக்கு. மனிதர்கள் எல்லாமே ஒரு கூட்டு, அதாவது கிரிகேரியஸ்ன்றாங்க, கூட்ட விரும்பிகள். எங்கே கூட்டம் இருக்குதோ அங்கே போயிடுவாங்க, கூட்டம் இல்லாததுக்கு போக மாட்டாங்க. இப்போ கூட்டம் போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் பிடிச்ச இடமா இருக்கும் போடுறது, நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் அந்த கோயிலுக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? இப்போ நாங்கள் போகணும்ல, அப்போ நாங்கள் இத்தனை கோயிலை விட்டு அதை தான் தேடி போகிறோம். இப்போ போகிறவங்க இருக்க அவங்க பக்திக்காகவும் அந்த சரித்திர புகழுக்காகவும் அந்த தரிசனம் பண்ணுறதுக்காக திருக்கோயிலில் சொல்லக்கூடிய கோயிலுன்னு சொல்லக்கூடியதை நம்ம தேடி போகிறோம். அங்கே உலகளந்த பெருமாளினுடைய கோயிலும் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அது நட சாத்தியதுனால கொஞ்சம் நடந்து இங்கே வந்தோம். அதுக்குள்ளே 5 ஆகி போச்சு. இப்போ பார்க்கும் பொழுது மக்கள் கோயிலுக்கு போகிறதுவே பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கிறதுனால தான், அது ஒரு சிறந்த பொழுதுபோக்குனால கோயில்கள்லையும் நான் மக்களை வரவேற்பதற்கு என்னென்ன செய்தால் நல்லா இருக்குமோ அத்தனையும் அலங்காரங்கள், தோரணைகள், அப்புறம் இசை, அப்புறம் விளையாட்டு சாமான்கள், சாப்பிட்ற பொருள், கடைக்கண்ணிகள் அங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்பொழுது பார்க்குறோம். அப்புறம் நவக்கிரகங்கள்லாம் நமக்கு ஜோசியர்கள் சொல்கிறாங்க, பரிகாரம்க்கு இங்கே போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு வாங்கன்னு. அதனால் அதுக்கெல்லாம் போகிறது இருக்கிறாங்க. எல்லாருமே குறிப்பிட்ட கோயிலுக்குள்ளே தான் போகிறாங்களே தவிர உண்மையான தெய்வம் இருக்கக்கூடிய புராதன கோயில்களில் யாரும் போகிறதில்ல. இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க இந்த கோயிலுக்கு போகாமல் இதுக்கு போகிறது காரணம், இங்கே மோர் அட்ராக்ஷன் இருக்குது. சக்தி வாய்ந்த கோயில்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் அவங்க பேச்சுக்கு சொல்கிறது தான். எல்லா கோயில்லையுமே சக்தி இருக்குது. எந்த கோயிலில் சக்தி இல்லாமல் ஒரு என்ன தெய்வத்துக்கு கூடி குறைச்சாயினுமா சக்தி? முருகன் கோயிலில் அது எங்கே இருந்தாலும் முருகனுக்கு சக்தி இருக்குதில்ல. இப்போ திருச்செந்தூர்லேயும் பழமுதிரி சோலையிலையும் திருத்தணியிலும் தான் அவருக்கு சக்தியா? எல்லா இடத்துலையும் இருக்குது. வெறும் குன்று கூட குமரன் தான். வெறும் குன்று பார்த்தா கூட குமரன் இருக்கும் இடம் தான். அங்கே இருக்கிறாரோ இல்லையோ, ஒரு கல் அங்கே குமரனாக இருப்பார். இதுதாங்க பதில். இப்போ உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? மனிதர்கள் கோயிலை ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பொழுது போகணும், என்கிட்ட இருக்க புது சாரியை பார்க்கணும் எல்லாரும். மற்றவங்க என்னென்ன சாரி கட்டிட்டு வந்திருக்காங்க நம்ம பார்க்கணும், அவ்வளோதான் போகிறாங்க. குழந்தைகளும் அதே மாதிரி போகிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய பொருள் அந்த கோயில் அமைச்சு தருது. அப்புறம் க்யூவை நிறைய நிற்கிறாங்க. அதுக்கு ஏன்னா எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க, நானும் நிற்பேன், அவ்வளோதான். நம்ம சாமியை இந்த கோயிலுக்குள்ளே போனால் எங்கே இருந்தாலும் அவர் காது கேட்கும்ல. அவர் கிட்ட போய் சொன்னால் தான் கேட்கும், அவ்வளோ செவுட்டு மிஷின் வச்சுருக்கிறவரை அவர். இருந்தாலும் க்யூவில் ஏன் நின்று கிட்ட போய் பார்க்குறாங்க? எல்லாம் போகிறாங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு தூண் மரத்தில் நின்றுட்டு தெய்வத்தை நினச்சிட்டு இருந்தால் கூட அவர் காது கேட்கும். அப்படிப்பட்டவர் தான் அவர். அதுக்கு கோயிலுக்குள்ளேயே வேண்டாம், கோபுரத்துக்கிட்டே நிற்கலாம். இப்போ அலங்காரங்கள் பண்ணாக்கா ஜனங்க வந்து பார்க்குறாங்க. இன்றைக்கி அலங்காரம் பார்த்தீங்களா அப்படின்னு. அலங்காரத்தை பார்க்க தான் போகிறீங்க. ஒரு கோயிலில் போனால் அந்த விக்கிரகத்துக்கு மேலே டன்னாக பூவை கொட்டி வச்சுருக்கிறாங்க, மாலை மாலையாக. சாமி எங்கேன்னே தெரியல. சில சமயம் ஊர்வலம் வரும்பொழுது சின்ன முகம், நான் வந்து மேலே இருக்க ஏதோ ஒரு பூ செண்டை நான் முகம் நினச்சிட்டு தேடுறேன். அப்புறம் கீழே இறங்கி பார்த்தா முகம் இருக்கிற இடம் வேற இடம். இப்போ பூவை பார்க்குறதுக்கு எதுக்கு கோயிலுக்கு போகிறோம்? அது பூ மார்க்கெட்டே பரவாயில்லையே, அதோட அதிகமான பூ அங்கே தொங்குது, மாலை மாலையாக தொங்கிட்டு இருக்கு. அபிஷேகம் பார்க்கணும், அலங்காரத்தை பார்க்கணும்,
இதெல்லாம் பார்க்கணும்னா இவங்களுக்கு பொழுதுபோக்கு அவ்வளவுதான். ஆனால் இதே பக்திக்கு போகிறவங்களும் இருக்கிறாங்க, அந்த கூட்டத்தில் அவங்க இருக்கிறான்னு செய்கிறாங்க. ஆனால் பெரும்பாலான மக்கள் நீங்கள் போகிறது காரணம் இந்த விசேஷத்துக்காக தான் போகிறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு கோயில் நிர்வாகிகளும் என்னென்ன வேலை செய்ய முடியுமோ 1000 சங்கு அபிஷேகம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. சாமி அதே சாமி தான். திடீர்னு எனக்கு 1000 சங்கு வச்சு இதெல்லாம் ஒரு ஹோமம் பண்ணி கூட்டம்னா கூட்டமாக வருது. இப்படி தான் இந்த அண்மை காலத்தில் ஜோதிடர்களாலேயும் கோயில் பூஜாரிகளாலும் அது நிர்வாகிகளாலும் கோயிலுக்கு நிறைய பேர் வரணுங்கிறதுக்காக சில ஏற்பாடுகளை செய்கிறாங்க. நல்லது தான். இதில் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பக்தியை பெருகட்டும். முதல்ல பொழுதுபோக்காக போகட்டும். அப்புறம் ஆர்த்தியாக இருக்கிறவன் அர்த்தார்த்தியாக மாறுவான். ஏதாவது பொழுதுபோக்குக்கு போகிறவன் ஆர்த்தி, அதுக்கப்புறம் அர்த்தார்த்தி ஆகிடுவான். ரெகுலராக கோயில் போகிறவன் ஆகிடுவான். ரெகுலராக போயிட்டு போக ஆரம்பித்தா அவன் ஜிக்ஞாசு ஆகிடுவான். இறைவன்னா யார், இவருடைய ஸ்தலத்துக்கு என்ன பெருமை, இந்த இடத்துல தல விருட்சம் என்ன, இந்த சாமிக்கு என்ன அர்த்தம், இந்த கோயில் என்ன அர்த்தம், அதெல்லாம் கேட்குற அவனுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு போவாங்க, பார்த்துட்டு வருவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் எல்லாத்தையும் காட்டி கொடுப்பாங்க. இந்த லிங்கம் இது அதெல்லாம் சொல்லுவாங்க. அவன் கொஞ்சம் அறிவு நோக்கி போயிடுறான், கோயிலை பற்றி அறிவோடு போகிறான். அவனே பார்த்தோன்னே இதில் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்குது, இந்த கோயிலில் இந்த விசேஷங்கள் எல்லாம் இருக்கிறது காரணம் ஏன் சூரிய சந்திரன் இங்கே இருக்கிறாங்க, நவக்கிரகம் அங்கேயும் இருக்குது, நடராஜ பெருமாள் ஏன் வலது பக்கம் இருக்கிறாரு, அம்பாளுக்கே தனி சந்நிதி இருக்குது, இறைவன் எதுக்கு பள்ளி அறைக்கு போகிறாரு, அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மணி மண்டபங்கள், அர்த்த மண்டபங்கள், அப்புறம் சோபான மண்டபம், இதெல்லாம் அவனுக்கு அத்து வேற ஆணி வேற தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் அவனுக்குள்ள அது விஷயம் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பித்தாவன் பொழுதுபோக்காக போனவன் அர்த்தார்த்தி ஆகணும், ரெகுலராக போக ஆரம்பிச்சுட்டான். 3வது கோயிலை பற்றி தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவனுக்கு, ஜிக்ஞாசு. அப்புறம் கடைசியில் அவன் முமுக்ஷு ஆகிடுவான். இப்படி தான் பகவத்கீதையில் சொல்கிறாரு, இந்த பக்தர்கள் இப்படியாவது வரட்டும். இந்த ஜனங்கள் இத்தனை பேர் போகிறது காரணம் எல்லாமே ஆர்த்திகள், ஒரு அர்த்தத்துக்காக போகிறாங்க, மகிழ்ச்சிக்காக போகிறாங்க. அப்புறம் அர்த்தார்த்தி ஆகிறார்கள். அப்படின்னு அதை நான் குறை சொல்லலை, இது ஒரு பெரிய சேஞ்சு தான். கோயில் பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கணுன்றது தான் கோயில் கட்டினதுடைய அடிப்படையே. இதுக்கு அழகழகான சிலைகள், அது மூர்த்தி ரொம்ப சிறுசாக கர்ப்பகத்தை குட்டியாக இருக்கிறாரு. ஆனால் கோயில் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், கோபுரம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், தூண்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், பிரகாரங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், எத்தனை அழகழகான சிற்பங்கள்லாம் இருக்குது. எல்லாரையும் குழந்தைங்கள வர வைக்கணும். குழந்தைங்களுக்கு என்ன சாமியை பற்றி தெரியும்? ஆனால் தெருவில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் கோயிலை சுற்றி அதுங்களுக்கு இழுகிழுப்பு வாங்கலாம், இதை வாங்கலாம், அது வாங்கலாம். இளைஞர்கள்லாம் வருவாங்க, பெண்கள்லாம் வருவாங்க, நமக்கு ஏதாவது ஜோடி கிடைக்கும். பெண்களும் இளைஞர்கள் யாரெல்லாம் வராங்கன்னு அவங்க பார்க்குறாங்க. அப்புறம் வயதான உள்ள குடும்பத்திற்கு வந்து நம்ம தொழுகை செய்யணும், சாமி வந்து கூப்பிடணும், இது நம்ம கலாச்சாரம் இருக்கணும்னு வராங்க. எல்லாரையும் கூப்பிடணும் இல்லையா கோயில். அதனால் கோயிலில் எல்லா அம்சங்களும் வச்சிருக்கிறாங்க. அதில் கட்டாயம் பொழுதுபோக்கு அம்சமும் உண்டு. இப்போ அது அதிகமாகிட்டு இருக்கிறது சந்தோஷமான ஒரு விஷயந்தான். நிறைவு செய்யலாமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.